Hello friends. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ நம்ம யூசருக்கு வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒரு ஸ்க்ரீன் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு யூசர் நேம் யூசரை என்ட்ரு பண்ணுறதுக்கான ஒரு நேம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த யூசர் என்ட்ரு பண்ண வேல்யூ வந்து நம்ம டெக்ஸ்ட்டில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிங்கிள் ஆக்டிவிட்டிலே நம்மளுக்கு முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஆக்டிவிட்டிங்கிறது நம்மளுக்கு நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஆக்டிவிட்டி வந்து இதே மாதிரி எனக்கு இன்னொரு ஆக்டிவிட்டி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஒரு ஆக்டிவிட்டியில் எல்லா நம்மளோட ரெக்யூர்மெண்ட் எல்லாமே பண்ண முடியாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம நார்மலி யூஸ் பண்ணுற ஆப்லேயே பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும். ஸோ அதுலேருந்து கிளிக் பண்ணிங்கன்னா வேற ஒரு பேஜ் போகும். ஸோ இப்போ லைக்ஸ் ப்ரெஸ் பண்ணால் அதுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், கமெண்ட்ஸ்க்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸில் நம்மளுக்கு எல்லாமே நடக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு ஆக்டிவிட்டியில் இல்லாமல் இங்கேருந்து நம்ம இன்னொரு ஆக்டிவிட்டி புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி டெவலப் பண்ணிக்கிறதுல என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்ம யூசர் வந்து நேம் என்டர் பண்ணுறாங்க, பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டியை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம புது ஆக்டிவிட்டி ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அந்த புது ஆக்டிவிட்டியில் நம்ம என்டர் பண்ண நேம் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி அந்த வீடியோவில் பார்க்க போகுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம புதுசாக இன்னொரு ஆக்டிவிட்டி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இன்னொரு புது ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டிக்கும் நம்ம இதுக்கு இருக்க மாதிரி லே அவுட் ஃபைல் எல்லாமே இருக்கும். அதுக்கும் அதே மாதிரி காட்லின் ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஆன் கிரியேட் அப்படிங்கிறது அதுக்கும் பை டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை எப்படி கிரியேட் பண்ணது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த com.example. நம்ம பேக்கேஜ் நேம் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு நியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த நியூவில் போயிட்டு ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேம் அந்த எம்டி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எம்டி ஆக்டிவிட்டியில் போய்ட்டு நம்ம இங்கே நேம் வந்து என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ மெயின் ஆக்டிவிட்டிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஸோ அது வந்து கன்வென்ஷனலாக என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு நான் செகண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுக்குறேன், இல்லை டிஸ்பிளே ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ யூசர் வந்து நம்ம இங்கே வாங்கின நேமை வந்து நம்ம இந்த ஆக்டிவிட்டியில் டிஸ்பிளே பண்ணங்காட்டி டிஸ்பிளே ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் நேம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக இந்த லேஅவுட் நேம் வந்து ஆக்டிவிட்டி டிஸ்பிளே அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஆக்டிவிட்டி டிஸ்பிளே அப்படின்னு வந்திருக்கும். இப்போ நம்ம இங்கே செகண்ட் நேம் வந்து ஆக்டிவிட்டி தவிர வேறு ஏதாவது கொடுத்தீங்கன்னா அந்த நேம் வந்து நம்மளுக்கு இங்கே எகெயின் அந்த கீழே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நம்ம கன்வென்ஷன் படி டிஸ்பிளே ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுப்போம். ஸோ இந்த லே அவுட் ஃபைல் வந்து ஆக்டிவிட்டி டிஸ்பிளே அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் நம்மளுக்கு அந்த ஆக்டிவிட்டி டிஸ்பிளே அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ இது லான்ச்சர் ஆக்டிவிட்டியா அப்படின்னு கேட்டுருக்குது. ஸோ லான்ச்சர் ஆக்டிவிட்டி நம்மளுக்கு ஆல்ரெடி மெயின் ஆக்டிவிட்டி லான்ச்சர் ஆக்டிவிட்டியாக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த இது தேவையில்லை. ஸோ அதே மாதிரி இதை வந்து நம்மளுக்கு லே அவுட் ஃபைல் வேண்டியதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம செக் பண்ணும்போது நம்மளுக்கு லே அவுட் ஃபைல் வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கும். அடுத்து பேக்கேஜ் நேம், ஸோ சேம் பேக்கேஜில் கிரியேட் பண்ணுவா இல்லை புது பேக்கேஜில் கிரியேட் பண்ணுவா அப்படின்னு கேட்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம வேறு ஏதாவது பேக்கேஜ் இருந்து அந்த பேக்கேஜில் எனக்கு இந்த நேம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த பேக்கேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ காட்லின் லாங்குவேஜ் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஆக்டிவிட்டி வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த ஆக்டிவிட்டி கிரியேட் ஆகும்போது கிரேடில் சிங்க் வந்து நடக்கும். ஸோ அந்த கிரேடில் சிங்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த புது ஆக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு இங்கே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த புது ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண அதே மாதிரி டிஸ்பிளே ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ சேம் அதே ஆப் கம்பேர்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ கீழே ஆன் கிரியேட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம மெயின் ஆக்டிவிட்டியில் என்ன பார்த்தோமோ அப்படியே இருக்கும். ஸோ செட் கண்டென்ட் வியூங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இந்த செகண்ட் ஆக்டிவிட்டியோட லே அவுட் ஃபைல் வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே இருக்கும். ஸோ இதான் செகண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த பைண்டிங் அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம யூசர்லேருந்து வாங்கின வேல்யூ ஒன்ஸ் அந்த யூசர் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி கால் பண்ணுறதுக்கான கோட் வந்து நம்ம இப்போ ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா மெயின் ஆக்டிவிட்டியில் ஒரு டெக்ஸ்ட் வியூ போட்டிருந்தோம். ஸோ அந்த டெக்ஸ்ட் வியூ நம்ம டிலீட் பண்ணிடலாம். ஸோ டேரெக்டாக மெயின் ஜஸ்ட் இந்த எடிட் டெக்ஸ்ட் அந்த பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம் நம்மளுக்கு அந்த செகண்ட் ஆக்டிவிட்டி வர மாதிரி இருக்கட்டும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எங்கெல்லாம் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தோம் அந்த இடத்துல நம்மளுக்கு எரர் வந்திருக்கும். ஸோ அந்த ஆன் கிளிக் லிசனர் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டனுக்கு வந்துட்டு ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த புது ஆக்டிவிட்டி போகிறதுக்கான கோட் வந்து நம்ம எழுதணும். ஸோ இது ரெண்டையும் விசிபிலிட்டி வந்து ஹைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் நம்மளுக்கு இந்த கோட் தேவையில்லை. ஸோ இந்த ரெண்டு லைனை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கீபோர்டுக்கு நம்மளுக்கு இங்கே ஸோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி போகும்போது கீபோர்டு வந்து பை டிஃபால்ட்டாக அது ஹைட் ஆயிரும்.
ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த செகண்ட் ஆக்டிவிட்டி போகணும். செகண்ட் ஆக்டிவிட்டி எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இன்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்டென்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்டென்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய வேஸில் யூஸ் ஆகும். ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் அந்த இன்டென்ட் யூஸ் பண்ணும்போது எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டென்ட்டோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டி மூவ் பண்ணுறது. ஸோ அந்த ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டி மூவ் பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு அந்த இன்டென்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ அது இல்லாமல் இன்டென்ட் வந்து என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஷேர் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுறதா, இல்லை ஃபேஸ்புக் ஷேர் பண்ணுறதா, அந்த மாதிரி ஒரு சில டைம் லிங்க் ஓப்பன் ஆகும். இல்லைனா ஒரு சில ஆப்பில் வந்துட்டு நம்ம ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கும்போது டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இல்லை ஒரு இமெயில் கண்டென்ட் இருக்குன்னா, ஸோ அந்த ஜிமெயில் இல்லை அந்த இமெயில் ஃபைல் வந்து இமெயில் சப்போர்ட் பண்ணுற ஆப் வந்து டேரெக்டாக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் எக்ஸ்டர்னல் இன்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆப்லேருந்து வெளியே கால் பண்ணுறதும் இன்டென்ட் யூஸ் பண்ணி கால் பண்ணலாம். ஸோ நம்ம ஆப்குள்ளேயே ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டி போகிறக்கும் இந்த இன்டென்ட் அப்படிங்கிறது கால் ஆகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இன்டென்ட்டில் வந்து டேட்டா அப்படிங்கிறதையும் டேட்டா வந்து நான் பாஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டி போகிறோம். ஸோ அந்த ஆக்டிவிட்டி போகும்போது எனக்கு வந்துட்டு ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிலேருந்து செகண்ட் ஆக்டிவிட்டி போகும்போது நான் இப்போ இங்கே நம்மளோட அப்ளிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ணுற நேம் வந்து செகண்ட் ஆக்டிவிட்டிக்கு கொண்டு போகணும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டென்ட் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்டென்ட் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டென்ட்டில் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ப்ராட்காஸ்ட் ரிசீவர் சர்வீஸ் அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு இன்டென்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாமே நம்ம பின்னாடி வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து நம்ம செகண்ட் ஆக்டிவிட்டி எப்படி போகிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்டென்ட் அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை வந்து இன்டென்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ வேல் சேஞ்ச் ஆக்டிவிட்டி நான் இன்டென்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டென்ட் அதோட டைப் வந்து இன்டென்ட் அப்படிங்கிறது. ஸோ ஈக்குவல் டு ஸோ இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு இன்டென்ட். இது நியூ கீவேர்டு இதில் கிடையாது. ஸோ அதனால் ஜஸ்ட் இன்டென்ட்டில் வந்து நம்மளுக்கு இங்கே ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ இதில் என்னெல்லாம் டைப் நம்மளுக்கு ஆர்குமெண்ட்ஸ் சப்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நான் டைப் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கும், இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நோ பேராமீட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ எந்த இதுவுமே இல்லாமல் நம்ம கீழே ஃபர்தராக நம்மளுக்கு வேறு என்ன சேஞ்சஸ் இன்னும் கொடுத்துக்கலாம். இல்லைன்னு கேட்டிங்கன்னா அடுத்து இன்னொரு இன்டென்ட் நம்ம பாஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை ஒரு ஆக்ஷன் ஸ்ட்ரிங் மட்டும் கொடுக்கலாம். இல்லை அந்த ஆக்ஷன் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு யூஆர்ஐ கொடுக்கலாம். ஸோ அந்த யூஆர்ஐ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பர் டச் பண்ணால் நம்மளுக்கு டயல் பேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா டயல் பேட் யூஆர்ஐ அப்படிங்கிறதுல கொடுத்துருப்போம். ஸோ எஸ்எம்எஸ் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்தே கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போது ஒரு மெசேஜ் டைப் பண்ணிட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்தா நம்மளோட டிஃபால்ட் எஸ்எம்எஸ் ஆப்பில் போய்ட்டு அந்த மெசேஜ் சப்ஸ்டியூட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்ஐ அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் கண்டெக்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம இன்னொரு ஆக்டிவிட்டி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இந்த பேக்கேஜ் கண்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த பேக்கேஜ் கண்டெக்ஸ்ட்டில் என்னென்ன பாஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம கண்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது பாஸ் பண்ணணும். ஸோ அந்த பேக்கேஜ் கண்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது பாஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் ஆர்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபைல் கால் பண்ணணும். ஸோ அந்த கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம ஸோ இது நல்லா நோட் பண்ணிங்க, கிளாஸ் அப்படிங்கிறது கால் பண்ணணும். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது டைப். ஸோ இது வந்து நம்ம என்ன கிளாஸ் நம்ம கால் பண்ண போகிறோமோ அந்த கிளாஸோட டைப் கொடுக்கணும். ஸோ நம்மளுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதோட இன்ஸ்டன்ஸில் எடுத்தோன்னு கேட்டிங்கன்னா கே கிளாஸ் அப்படிங்கிறது காட்லின் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு பாஸ் பண்ண வேண்டியது வெறும் ஜஸ்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து கண்டெக்ஸ்ட். ஸோ எங்கேருந்து நம்ம கால் பண்ணுறோம் அப்படிங்கிறது. செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து கிளாஸ். ஸோ அதாவது எங்கே நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறத செகண்ட் ஆர்குமெண்ட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டெக்ஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா திஸ் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நார்மலாக பார்த்துருந்தீங்கன்னா நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம்னு கேட்டிங்கன்னா மெயின் ஆக்டிவிட்டி டாட் திஸ் அப்படின்னு கொடுப்போம். இல்லை கெட் அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த திஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி மெயின் பைண்டிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த திஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து அந்த கிளாஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ நம்ம செகண்ட் ஆக்டிவிட்டியோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளே ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ நம்மளுக்கு இன்னும் இந்த எரர் வந்து ஏன் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து கண்டெக்ஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த திஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டெக்ஸ்ட் கிடைக்காது. ஸோ அந்த பைண்டிங்கோட வேல்யூ தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் அப்படிங்கிறது ஆக்டிவிட்டி மெயின் பைண்டிங் அப்படிங்கிறதா இருக்கும்.
ஸோ நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் இந்த ஆக்டிவிட்டியோட நம்மளுக்கு திஸ் அப்படிங்கிறது வேணும். ஸோ அதனால் அட் போட்டுட்டு ஸோ டைப் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ மெயின் ஆக்டிவிட்டியோட அந்த டைட்டிலுக்கு ஸோ திஸ் அட் மெயின் ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்தா மெயின் ஆக்டிவிட்டியோட கண்டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேக்கேஜ் கண்டெக்ஸ்ட் கிடச்சிருக்கும். ஸோ அடுத்து செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் அப்படிங்கிறது கிடைக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஜாவாவில் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா டாட் கிளாஸ் அப்படின்னு போடுவோம். ஸோ அந்த ஜாவா கிளாஸ் வந்து டாட் கிளாஸ்னு கொடுத்தா அது நம்ம நார்மல் கிளாஸ் ஒரு ஆப்ஜெக்ட் கிடச்சிரும். பட் இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது காட்லின் ஃபைல். ஸோ இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸோ கிளாஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த கிளாஸ் அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கே கிளாஸ் அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இதை வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் கிளாஸுக்கு மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே ஸோ இது நம்ம டைப் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டபுள் நான் கிளாஸ் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணேன். ஸோ இந்த கிளாஸ் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டாட் ஸோ இதில் ஆர்குமெண்ட் ஸோ இதில் வந்து ஜாவா அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஜாவா அப்படிங்கிறது கொடுத்தோம்னா ஃபார் கே கிளாஸ். ஸோ இந்த கே கிளாஸ் டைப்புக்கு வந்து நம்ம ஜாவா கிளாஸ்க்கு இதோட ரிட்டன் டைப் பார்த்தீங்கன்னா கே கிளாஸ் டிஸ்பிளே ஆக்டிவிட்டி. ஸோ இந்த டிஸ்பிளே ஆக்டிவிட்டியோட நார்மல் கிளாஸ் இந்த கிளாஸ் கொடுக்கும். ஸோ இதோட டைப் வந்து கே கிளாஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்ம இந்த டிஸ்பிளே ஆக்டிவிட்டி இந்த கிளாஸ் அப்படிங்கிறது கே கிளாஸாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம நார்மல் கிளாஸோட ஆப்ஜெக்ட் மாற்றணும்னா டாட் ஜாவா அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ இந்த டாட் ஜாவான்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த நார்மல் கிளாஸ் ஆயிரும். நம்மளுக்கு அந்த எரர் வந்து ரிசால்வ் ஆயிடுச்சு. இந்த இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம டேரெக்டாக இன்டென்ட் இது பண்ணங்காட்டி நம்மளுக்கு அந்த இன்டென்ட் அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த இன்டென்ட் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த இன்டென்ட் வந்து ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ எங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஸ்டார்ட் ஆக்டிவிட்டிக்குள்ளே வந்துட்டு அந்த இன்டென்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ இன்டென்ட்டை பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆக்டிவிட்டி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம எந்த வேல்யூ எடுக்கல, ஜஸ்ட் வந்து செகண்ட் ஆக்டிவிட்டி மூவ் ஆகுதா அப்படின்னு மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ செகண்ட் ஆக்டிவிட்டியில் என்ன இருக்குன்னா ஜஸ்ட் நான் ஒரு டெக்ஸ்ட்டையும் மட்டும் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் நான் என்ன ப்ளேஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா இனிஷியலாக நான் ஜஸ்ட் ஒரு நேம் மட்டும் ரேண்டமாக ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு அந்த செகண்ட் ஆக்டிவிட்டி எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நம்ம எடிட் டெக்ஸ்ட்டில் எதுவும் நம்ம அதுக்கான கோட் எழுதலை. ஸோ ஜஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நம்ம செகண்ட் ஆக்டிவிட்டி மூவ் ஆகணும். அதுக்கு மட்டும் தான் கோட் எழுதியிருக்கும். ஸோ இப்போ நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த செகண்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது மூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இது சென்டரில் இருக்க மாதிரி இருக்குது, இது நம்ம கீழே இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த ஸ்க்ரீன் சைஸ் வேறு, இந்த ஸ்க்ரீன் சைஸ் வேறு. இது நம்ம இதுலேயே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம இங்கேயே வந்து அந்த ஸ்மால் சைஸில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான இந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைஸ் எல்லாமே நம்ம மேனுவலாக அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம வைக்கும்போது நம்ம ஆப்பில் வந்து நம்மளுக்கு இங்கே பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும். பட் அதே லார்ஜ் ஸ்க்ரீன்லேயோ இல்லை ஸ்மால் ஸ்க்ரீன்லேயோ பார்த்தீங்கன்னா அதோட இது வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ ஓகே, நம்மளுக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் ஆக்டிவிட்டி வந்துட்டோம். ஸோ செகண்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா சேம் நம்ம ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீன் போகிறது நம்ம ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃப்ராக்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சப் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து செகண்ட் ஆக்டிவிட்டி மூவ் பண்ணிட்டோம். ஸோ பட் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் நம்ம என்ட்ரு பண்ணுற வேல்யூ செகண்ட் ஆக்டிவிட்டியில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணி ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் எடிட் டெக்ஸ்ட்டில் என்ட்ரு பண்ணுற வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நேம் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த நேம் ஈக்குவல் டு ஸோ இந்த நேம் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுலேருந்து அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ அந்த எடிட் டெக்ஸ்ட்டோட நேம் வந்து ஜஸ்ட் எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம் ஐடி. ஸோ அந்த எடிட் டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட் ஸோ இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஸோ இந்த எடிட் டெக்ஸ்ட்லேருந்து நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஸ்ட்ரிங் டைப்பில் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எடிட் டெக்ஸ்ட்லேருந்து டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ண டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ண முடியல. ஸோ இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம நார்மலாக எடிட் டெக்ஸ்ட்லேருந்து கெட் பண்ணுற டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எடிட்டபிள் அப்படிங்கிற டைப்பில் தான் இருக்கும். ஸோ இங்கே டைப் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டைப் மிஸ்மேட்ச் அப்படின்னு இருக்குது. ஸோ ரெக்வயர்ட் ஸ்ட்ரிங் ஸோ நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பட் ஃபவுண்ட் வந்து எடிட்டபிள். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எடிட்டபிள் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோம். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து எடிட்டபிள் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங்காக மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எரர் வந்து நம்மளுக்கு போயிடுச்சு.
ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எடிடெக்ஸில் யூசர் என்டர் பண்ணுற ஸ்ட்ரிங்கை நம்ம எடுத்தாச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் யூசருக்கு பாஸ் பண்ணணும், செகண்ட் ஆக்டிவிட்டி பாஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இன்டென்ட் அப்படிங்கிறத நம்ம எகைன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்டென்ட் யூஸ் பண்ணி புட் எக்ஸ்ட்ரா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இந்த புட் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் தான் நம்ம வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்னு இருக்குது, செகண்ட் வந்து வேல்யூ அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் மோஸ்ட்லி என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காகவும், ஸோ அதாவது டேக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஸோ கீ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கீயை யூஸ் பண்ணி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு வேல்யூக்கு ஒரே கீ நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஸோ இங்கே என்ன கீ யூஸ் பண்ணுறோமோ ஸோ அந்த கீ யூஸ் பண்ணி தான் நம்ம அங்கே வந்து நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் வந்து இந்த சேம் கீ இங்கே என்ன யூஸ் பண்ணுறோமோ ஸோ அந்த நேம் யூஸ் பண்ணி தான் நம்ம அங்கே ரிட்ரைவ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பை டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். பட் செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ பூலியன், பைட், கேரக்டர், ஷார்ட், இன்ட், லாங் இதில் எந்த வேல்யூ வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து நம்ம யூசர் டிஃபைன் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்ன கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா நேம் அப்படின்னு கேப்ஸில் கொடுக்குறேன். ஸோ செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கெட் பண்ண அந்த நேம் அப்படிங்கிறத நான் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அந்த இன்டென்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்டென்ட்டில் எனக்கு எரர் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை பாஸ் பண்ணும்போது இந்த இன்டென்ட் நம்ம கால் பண்ணுற ஆக்டிவிட்டி கூட இந்த இன்டென்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு சேர்ந்து ட்ராவல்ஸ் ஆகும். ஸோ இந்த இன்டென்ட் அப்படிங்கிற வேரியபிள் வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இந்த நேம் அப்படிங்கிற வேல்யூவில் நம்மளுக்கு இந்த நேம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்ம செகண்ட் ஆக்டிவிட்டி போனோம்னா அந்த செகண்ட் ஆக்டிவிட்டிலேயே அந்த இன்டென்ட் வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ண முடியும். ஸோ அந்த ரிட்ரைவ் பண்ணுறதுக்கான கோட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கெட் இன்டென்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ நார்மலாக இன்டென்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டென்ட் டாட் கெட் எக்ஸ்ட்ரா அப்படின்ட்டு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த கெட் எக்ஸ்ட்ராவில் வந்து நம்மளுக்கு இங்கே கீ அப்படிங்கிறத யூஸ் பண்ணால் நம்ம அந்த வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த கெட் எக்ஸ்ட்ராவில் நம்ம கீ என்ன பாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நேம் கேப்ஸ் நேமில் வந்துட்டு கேபிட்டலில் நேம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ இது நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா கெட் இன்டென்ட் டாட் கெட் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏன் வந்து டேரெக்டாக கெட் இன்டென்ட் டாட் எக்ஸ்ட்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கெட்டர் செட்டர் அப்படிங்கிறது நம்ம ப்ராப்பர்ட்டி மாதிரியே ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே டேரெக்டாக இன்டென்ட் டாட் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்மளுக்கு என்ன எரர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது மேபி நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நாட் நல் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு கொஷின் மார்க் போட்டுக்கலாம். ஸோ இந்த கொஷின் மார்க்கில் வந்துட்டு கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கெட் அப்படிங்கிற கீக்குள்ளே நம்ம அந்த நேம் அப்படிங்கிற வேல்யூ வந்து நான் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு அந்த மேபி அந்த எரர் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்டாக ஜாவால் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்ம நேம் அப்படிங்கிறத ரிட்ரைவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். பட் நேம் அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணவே இல்லாமல் ரிட்ரைவ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நமக்கு எகைன் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நேமுக்கு பதிலாக நான் நேம் 1 அப்படின்னு பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நேம் 1 பாஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே நேம் அப்படிங்கிறது ரிட்ரைவ் பண்ண ட்ரை பண்ணேன்னா எனக்கு அந்த நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நேம் 1 அப்படிங்கிறது இன்டென்ட்லேயே இருக்காது. ஸோ இந்த நேம் அப்படிங்கிறது இன்டென்ட்லேயே இருக்காது. பட் இல்லாத வேரியபிளும் நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வந்து எனக்கு எரர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் கேட்டிங்கன்னா நம்ம டேரெக்டாக இங்கேயே வந்துட்டு அந்த இது நாட் நல்லா அப்படின்னு செக் பண்ணிட்டு ஸோ அந்த நேம் அப்படிங்கிறது நம்ம இங்கே செக் பண்ணிட்டு கூட எகெயின் நம்ம யூஸ் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்ட்ரிங்கில் வந்து எகெயின் இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ வேல் நேம் ஈக்குவல் டு ஸோ நேம் ஈக்குவல் டு இந்த ஸ்ட்ரிங் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நேமில் நேம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த நேமை வந்து நான் டெக்ஸ்ட் வியூ அப்படிங்கிறத நீங்கள் நான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் வியூ இந்த டெக்ஸ்ட் வியூவில் வந்து நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ டெக்ஸ்ட் வியூக்கு நான் பாட்டம் கன்ஸ்டன்ட் செட் பண்ணிட்டு நான் சென்டரில் வர மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுக்கும் 0 நம்ம அப்படின்னு கொடுத்தோன்னு கேட்டிங்கன்னா நமக்கு சென்டராக வந்திருக்கும். ஸோ அதேமாதிரி இங்கேயும் நம்ம ரெண்டுக்குமே 0 கொடுத்துட்டா இந்த இதுலேயும் சென்டரில் வந்திருக்கும். ஸோ இப்போ இதுக்கு ஐடி வந்து நம்ம அசைன் பண்ணோம். ஸோ அந்த ஐடிங்கிறது டெக்ஸ்ட் வியூ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட் வியூ அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிட்டு டிஸ்பிளே நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்பிளே நேம் ஸோ இந்த டிஸ்பிளே நேம்னு கொடுத்ததுக்கப்புறம் நான் இங்கே கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேம் நம்ம பைண்டிங் யூஸ் பண்ணி பண்ணனாலும் பண்ணலாம், ஜஸ்ட் இதில் யூஸ் பண்ணனாலும் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன்னா நான் நேம் அப்படின்னே கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு எடிட் டெக்ஸ்ட்டில் இந்த டெக்ஸ்ட் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறத அசைன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு டெக்ஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே நேம் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே டெக்ஸ்ட் இல்லை டிஸ்பிளே நேம் டைப் வந்துட்டு டெக்ஸ்ட் வியூ. ஸோ அந்த டெக்ஸ்ட் வியூக்கு ஃபைண்ட் வியூ பை ஐடி கொடுத்து நம்ம அந்த ஐடி வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ r.id. டிஸ்பிளே நேம். ஸோ இந்த டிஸ்பிளே நேம் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம அசைன் பண்ணோம். ஸோ டிஸ்பிளே நேம் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அந்த நேம் வந்து நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த நேம் வந்து அசைன் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு இந்த நேம் அசைன் ஆயிரும். ஸோ இதில் வந்துட்டு எரர் வந்திருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து கேர் சீக்வன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஸோ டேரெக்டாக அந்த கெட் நேம் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ கெட் எக்ஸ்ட்ரா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், கெட் ஸ்ட்ரிங் எக்ஸ்ட்ரா அப்படின்ற ஒன்று இருக்கும்.
கெட் ஸ்ட்ரிங் எக்ஸ்ட்ராவில் வந்து நம்ம டேரெக்டாக அந்த நேம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துடலாம். ஸோ நேம் கொடுத்துட்டோன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரிங் வந்து நம்ம இங்கே டேரெக்டாக டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த நேம் வந்து ரிட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நேம் வந்து நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் நம்ம இதை வந்து ரன் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, ஸோ அங்கேருந்து நம்ம என்ன நேம் வந்து இங்கே சென்ட் பண்ணுறோமோ, ஸோ அந்த நேம் அப்படிங்கிற நேமில் என்ன சென்ட் பண்ணுறோமோ அது வந்து நம்மளுக்கு இங்கே ரிட்ரைவ் ஆகிட்டு அதை நம்ம இங்கே சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்டீரியர் நேம் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் சம்திங் நேம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிட்டு நான் அப்டேட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நேம் அப்படிங்கிறது இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக செகண்ட் ஆக்டிவிட்டி வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் பேக் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த ஃபர்தர் இந்த ஆக்டிவிட்டி வந்துடும். ஸோ இது வந்து நான் இந்த ஆக்டிவிட்டியை நான் க்ளோஸ் பண்ணல, ஐ மீன் கில் பண்ணல. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை கில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி கொடுத்ததுக்கப்புறம் ஃபினிஷ் அப்படிங்கிறது கொடுத்தோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிடும். ஸோ ஃபர்தராக இந்த பேக் கொடுத்துக்கும் போது நம்மளுக்கு இந்த ஆக்டிவிட்டி வராது. ஸோ நம்ம ஃபினிஷ் கொடுக்காம இருந்தோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு ஸ்டாக்ல இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நிறைய லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ லைஃப் சைக்கிள் மெத்தட் அப்படிங்கிறது, ஸோ நம்ம இந்த ஆக்டிவிட்டி வந்து இன்னொரு ஆக்டிவிட்டி போகும்போது நம்மளுக்கு இந்த ஆக்டிவிட்டி என்ன ஆகும் அப்படிங்கிறது அந்த லைஃப் சைக்கிள் மெத்தடில் கவர் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு ஸ்டாக்கில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆக்டிவிட்டி போயிட்டு திரும்பி அந்த பேக் கொடுக்கும்போது நம்மளுக்கு ப்ரீவியஸாக நம்மளுக்கு என்ன வேல்யூ இருந்துச்சோ ஸோ அந்த ஆக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த லைஃப் சைக்கிள் மெத்தட் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்னெல்லாம் லைஃப் சைக்கிள் மெத்தட் இருக்குது, ஸோ அது எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு இங்கே செகண்ட் ஆக்டிவிட்டியில் கொடுத்த நேம் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன நேம் கீ வேல்யூ பேர் யூஸ் பண்ணி நம்ம என்ன டேட்டா வேணாலும் நம்ம இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இன்டென்ட் யூஸ் பண்ணி நம்ம இங்கே ரிட்ரைவ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வார்னிங் வந்திருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா டைப் மிஸ்மேட்ச் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இது ஏன் அப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த டைப் வந்து நம்மளுக்கு மேபி நல் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த நேம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஸோ வந்து நம்மளுக்கு எரர் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேமுக்கு பதிலாக நான் நேம் 1 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்ன எகைன் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு அந்த எரர் வந்து நம்மளுக்கு தெரியும் இங்கே. ஸோ இப்போ ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆப் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ காட்லின் ஃபர்ஸ்ட் ஆப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஒரு நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி காட்லின் ஃபர்ஸ்ட் ஆப் ஹேஸ் ஸ்டாப்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இங்கே எரரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எரர் தெரியும். ஸோ இதை லாக் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன மெசேஜ் வந்தாலும் எரர் மெசேஜ்லாம் வந்துச்சுன்னா இந்த லாக் கேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி என்ன மெசேஜ் வந்திருக்கு, என்ன எரர் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதில் வெர்போஸ் இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். ஸோ அதில் நம்ம எரர் அப்படிங்கிறது, ஸோ இது நம்ம இந்த லாக் கேட் அப்படிங்கிறது நம்ம தனியாக இன்னொரு டைம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எரர் என்னன்னு பார்க்குறக்காக ஜஸ்ட் நீங்கள் லாக் கேட்டில் எரர் அப்படின்னு கொடுத்தோன்னா ஸோ எந்த ஆக்டிவிட்டியில் எரரோ அங்கே வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே இருக்கும். ஸோ இந்த லைனில் எரர் வந்திருக்கு. ஸோ காட்லின் லைன் 12. ஸோ இந்த லைனில் எரர் வந்திருக்கு. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டென்ட் டாட் கெட் ஸ்ட்ரிங் எக்ஸ்ட்ரா நேம் 12 மஸ்ட் நாட் பி நல் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்லா ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த நேம் 112 அப்படிங்கிறது நம்ம பாஸ் பண்ணவே இல்லை, பட் நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நல் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நாட் நல், ஐ மீன் இது நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ 1 செகண்ட் இதை ரன் பண்ணலாம், என்ன எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறக்கு. ஸோ இந்த லாக் கேட் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ எகைன் மறுபடியும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகைன் அதை லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சேம் அதே நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த செகண்ட் ஆக்டிவிட்டி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபர்தராக எதுவும் ப்ரொசீட் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நேம் வந்து நம்ம நல் செக் பண்ணியிருக்கோம். பட் அந்த சேம் நேமை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எதுவுமே நம்மளுக்கு அதுக்கு ஃபர்தராக நம்மளுக்கு அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேம் அப்படிங்கிறது எதுவும் வரல. பட் இதை நேம் நான் ரிமூவ் பண்ணிட்டு நேம் அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ இது ஸ்ட்ரிங் நேம் வந்து நாட் நல்லா இருக்கும். ஸோ அந்த கேஸில் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த நேம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிரும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இதோட கிரேட் அட்வான்டேஜ். ஸோ இது இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த இது யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த எரர் வந்து நம்மளுக்கு மேனுவலாக செக் பண்ண தேவையில்லை. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காகவே எரர் இருந்துச்சுன்னா இது ஃபர்தர் ப்ரொசீட் ஆகாது. ஸோ அதுக்கான ரெக்வயர்ட் ஆக்ஷன் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் நாட் நல்லா அப்படிங்கிறது செக் பண்ண தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த லைஃப் சைக்கிள் மெத்தட் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.